உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு நெஞ்சை நெகிழ வைக்கும் வகையில் இறுதி மரியாதை. சாய்த்து உறங்க வைப்பதா, இழந்த உயிருக்காக கொள்ளி வைப்பதா, போர் கண்ட சிங்கம் வலி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மலர் வளையம் வைத்து செவிலியர்கள் பணியாளர்கள் வழி நெடுக மலர் தூவி இறுதி மரியாதை. கண் கலங்க வைக்கும் வீடியோ. விபத்துல மரணம் அடைந்த இளம் பெண்ணுடைய உறுப்புகளை இப்போ தானமா கொடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பேரையூர் பக்கத்துல கொல்லங்குளம் பகுதியை சேர்ந்த தம்பதி செல்வகுமார் சந்தியா. 2 நாளைக்கு முன்னாடி சந்தியா இருசக்கர வாகனத்துல போகும்போது சாலை விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல மூளைச்சாவு அடைந்ததா கூறப்படுது. அவங்களுடைய உறவினர்கள் உடல் உறுப்பு தானம் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. சந்தியாவுடைய கண்கள், இதயம், கல்லீரல், கிட்னி இந்த மாதிரி முக்கிய உறுப்புகள் அனைத்தும் தானம் செய்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உறுப்புகள் தனியார் ஆம்புலன்ஸ் மூலியமா உடனடியா மதுரை விமான நிலையம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து சென்னைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. உடல் உறுப்புகளை கொடுத்த சந்தியாவுக்கு மரியாதை செலுத்துற விதமா இறுதி ஊர்வலம் பண்ணியிருக்காங்க. மருத்துவ கல்லூரி முதல்வர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்காங்க. செவிலியர்கள் பணியாளர்கள்னு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. இந்த சம்பவம் கண் கலங்க வச்சிருக்கு.